வெல்கம் டு ஸ்மெலி கிரிக்கெட் கலாட்டா. எல்லாரும் எதிர்பார்த்த ரெஸ்டன்ஷன் லிஸ்ட் வந்துடுச்சு. हो गया ஓகே 10th பிளேஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ओके சிஎஸ்கே யார் யார் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க பார்த்துடலாமா? சரி, ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. சி ரீடைன்ன்றப்போ கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட், டெவார்ட் பிரவிஸ், ஆயுஷ் மாத்ரே பேட்டர்ஸ்ல, விக்கெட் கீப்பர்ஸ்ல எம்எஸ் தோனி, ஊர்வில் பட்டேல், சஞ்சு சாம்சன் ட்ரேட் ட்ரேட் பண்ணி. ஆல்ரவுண்டர்ஸ்ல சிவம் துபே, கமலேஷ் நாகர்கோட்டி தான். சாரி, ராமகிருஷ்ணா கோஷ். சாரி. பேசர்ஸ்ல கலீல் அஹமத், முகேஷ் சௌத்ரி, நேத்தன் எலிஸ், அன்சுல் கம்போஜ், ஜேமி ஓவர்டன், குருஜப்னீத் சிங். ஸ்பின்னர்ஸ்ல நூர் அஹமத், ஸ்ரேயாஸ் கோபால். பண்ண நல்ல விஷயம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் 3 இடியட்ஸை தூக்கி வெளியே போட்டது. யா நான்லாம் தீபக் கூட அத்தனை போஸ்ட் போடும்போது ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டு, டே என்னடா பண்றீங்க போறீங்கடா அப்படின்னு தூக்கி வெளியே எறிஞ்சிட்டாங்க. இன்னும் ஒரு சில இன்சைட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. பார்த்த உடனே டே வேணாடா, போதும், குப்பை கொட்டினது போதும், அந்த ஒரு வருஷமே நம்ம வேணாம் தூக்கி விட்டுருக்கேன்னு. ஆனா பட் சம்மர் ரிலீஸ் எல்லாம் செம்மையா பண்ணிடுவாங்க. தோனி அதை தத்துப்புள்ள எப்பா வெளியே அமுச்சு விட்டுக்கிறாரு. எல்லாரும் மும்பை போவாங்க. மும்பை கூட போக முடியாது. எத்தா பைபேக் பண்ணா சிஎஸ்கே மட்டும் தான் பண்ண முடியும். பண்ணணும் இல்ல வேற ஏதாவது டீம் தான் எடுக்கும். அது ஆக்ஷன் வரும்போது பார்க்கலாம், மினி ஆக்ஷன் யார் எடுக்கிறாங்கன்ட்டு. இல்ல அவனுக்காக தான் 3 விக்கெட் கீப்பர் எடுத்தாங்க. ஏன்னா அவ்வளோ பெருசா ஒயிட் போடுறான். தோனியால பிடிக்க முடியாது. அதனால சஞ்சு சாம்சன், ஊர்வில் பட்டேலை வச்சு பிடிக்க வைக்கலான்ட்டு. நான் அது யோசிச்சேன். பட் ரிலீஸ் எல்லாம் செம்மையா இருக்குதுண்ணா. ஐ திங்க் சேகர் ரசிதையா ரிலீஸ் பண்ணாகோ ஒரு பக்கம். ஆல்ரெடி ஓபனர்ஸ் நிறைய இருக்காங்க, அதனால சேகர் ரசித் தேவைப்படாது. பேக்கப் வச்சிருந்துக்கலாம். பட் ஓகே தான், பேக்கப் வேற யாரா தூக்க வேண்டியது. ஃபாரினர் யாராவது எடுத்தா நல்லா இருக்கும். நிறைய பேர் வராங்க உள்ள. இப்ப அதான் சிஎஸ்கே யார எடுக்கறா, ஓப்பனிங்ல ஃபாரினர் யாராவது பேக்கப்க்கு. அது மிடில் ஆர்டர்ல 6th ஆடுற மாதிரி ஒரு பேட்டர், இந்தியன் பேட்டர் இல்ல ஃபாரினர் எடுத்தாலும் ஓகே தான். இந்தியன் பேட்டர் ரொம்ப ரேர் கம்பேரிட்டி தான். ஒரு ஸ்பின்னர் யாராவது எடுக்கணும். ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர் எடுக்கணும். ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி ஒருத்தர். டீம் செட் ஆயிடும். டீம் நல்லா இருக்குது. ஆக்சுவலா இப்போ சொல்ல போனா பைசா வந்து சிஎஸ்கே கிட்ட தான் 43.4 crores இருக்கு. போன ஆக்ஷன்ல நல்ல பிரைஸ் பார்க்கலாம். நல்ல டீம். ஆனா எந்த அளவுக்கு பிளேயர்ஸ் வருவாங்க தெரியல மினி ஆக்ஷன்ல. லாஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணவங்க யங்கா இருக்கிறவங்க மட்டும் தான் உள்ள வர முடியும். ஐபிஎல் போன வாட்டி அந்த ரூல்ஸ் போட்டாங்க. புதுசாலாம் யாரும் நடுவுல விடலாம் பெட் ஸ்டோக்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. ஹாரி ப்ரூக் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்க. மெகா ஆக்ஷன் வராம மினி ஆக்ஷன்ல வந்து நல்ல பட்ஜெட் எடுத்துன்னு போறதுக்கு. இப்ப ஐபிஎல் வேற அந்த இது போட்டதுனால ரிலீஸ் பண்ணவங்க இது பண்ணவங்க மட்டும்தான் வர முடியும். நம்ம அக்கா காவியாக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன் அவங்க தான் அந்த ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் போடுங்கன்னு ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட். ஆக்சுவலா அவங்க அந்த ரூல்ஸ் போட சொன்னாங்க. ஏன்னா ஹாரி ப்ரூக்லாம் அப்படி பண்ணிட்டு இருந்தாரு. அதனால அவங்க அதுக்கு தான் போட சொன்னாங்க. ஓகே, நல்ல பர்ஸோட போறாங்க. பாப்போம் ஆக்ஷன்ல போயிட்டு யார் யார் ரீடைன் பண்ணுவாங்க. எல்லாம் இவ்வளவு கேமரா கிரீடு, அகில் உசைது இததான் சொல்லுகிறாங்க. போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. கேமரன் கிரீனை எடுத்தா ஒன்னு கேகேஆர் இல்ல சிஎஸ்கே தான் எடுக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா நிறைய பர்ஸ் வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு. நல்ல பர்ஸ் இருக்கு. அவங்க 2 பேரு சன்ரைசர்ஸ்க்கு ஒரு ஃபாரின் ஸ்லாட் ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. ஆடம் ஜாம்பாவை அவங்க 3 ஆசிஸ் ஆடுறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா கேமரன் எடுத்தா அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் செட்டில் லைன் அப் அவங்களுக்கு. சரி, அது ஒண்ணு வருவோம். ஓகே, சிஎஸ்கே அதான் ஸ்பின்னர் வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். ராகுல் சேகர்லாம் ரிலீஸ் பண்றாங்க. அவனை எடுக்க ட்ரை பண்ணலாம் தெரியல, பாப்போம். ராகுல் சேகர்லாம் போதா பார் ஃபார்ம்னா நல்ல ஸ்பின்னர் போலாம். இல்லன்னா ஸ்ரேயாஸ் கோபாலுக்கே சான்ஸ் கொடுக்கலாம் ஒரு சீசன். தீக்ஷனாவே வெளியே வர்றாங்க. திரும்ப தீக்ஷனாவே என்ன எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த 2 ஃபாரின் ஓவர்சீஸ் காம்போலாம் செட் ஆகாதுண்ணா. அடி வாங்கியிருக்காங்க நிறைய பேரு. வேணாம், ரிஸ்க் எடுக்க வேணாம். நம்ம இந்தியன் ஸ்பின்னருக்கே யாருக்குமே ஒருத்தர் போலாம். கிரவுண்ட்ல நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. நம்ம இந்தியால கிடைக்காத ஸ்பின்னர்ஸ் தான்.
சி தமிழ்நாட்டுல கூட டிஎன்பிஎல்ல 3 ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்க பேர்லாம் ஸ்கவுட்டிங்ல எடுப்பது. ஆக்சுவலா இன்னைக்கு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். சிஎஸ்கே ஸ்கவுட்டிங் வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு சரியான வேலை போட்டுருக்காங்களாம். எல்லா லீக்கு போணுமா, எல்லா ரஞ்சிக்கு போணுமா, என்னென்ன நடக்குதோ இந்தியால லீக், ஃபாரின் லீக்ஸ்க்கு ஏன்னா அடிக்க போறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசம். விழுந்த அடி அந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் நிறைய போச்சு. ஜடேஜா போகவே மாட்டார், இங்கே தான் இருப்பாரு, அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தானுங்க. கடைசியா எனக்கு அப்பவே தெரியும் ட்ரேட்ல வரும்போது பேர் வந்தப்பே டவுட் வந்துச்சு எனக்கு. ஜடேஜா அவ்வளவுதான் அவுட்ரா. ஓகே, ஜடேஜா போனது வருத்தம் தான். பட் இருந்தாலும் சேட்டா வந்தா ஓப்பனிங் ஸ்ட்ராங் ஆகும். நல்லா வந்திருக்காரு, பார்ப்போம். ஜடேஜா போனது கஷ்டம்னு சொல்றதோட ஜடேஜா அது ஒரு க்ளோஸ் டு ஹார்ட், அது மிஸ் அவுட் பண்றோம். பட் பிரான்சைசி சைடுல நம்ம பார்த்தோம்னா இதுதான் நம்மளுக்கு பெஸ்ட். செம்ம. சி ஜடேஜாக்கும் அங்க போய் ஒரு ரிடம்ஷன் கிடைக்குது, கேப்டனா கிடைக்கிறாரு. இன்னும் கேப்டன் கன்ஃபார்ம் ஆகல, பார்ப்போம். அதனால நம்ம வந்து இவங்களை இது பண்ணலாம். அப்படியே 9th டீமுக்கு மூவ் ஆகலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க யார ரீட்டைன் பண்ணிருக்காங்க? அவங்க ரீடென்ஷன்லாம் ஓரளவுக்கு நல்லா தானே இருக்குது. ஜுரேல், டோனன் ஃபெரேரா ட்ரேட் பண்ணிருக்காங்க டெல்லியில இருந்து. ஜோஃப்ரா ஆர்ச்சர், கொய்னா மப்பாக்கா, பிட்டோரியஸ், நாண்ட்ரே பர்கர், ரவீந்திர ஜடேஜா ட்ரேட் ஃப்ரம் சிஎஸ்கே, ரியான் பராக், சாம் கரன், சந்தீப் சர்மா, ஷிம்ரான் எட்மயர், சிவம் துப்பே, துஷார் தேஷ்பாண்டே, வைபவ் சூரியவன்ஷி, யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் யுத்வீர் சிங். செம்ம காம்போ இந்த டைம். ஆர்ஆர்லாம் நீ பேசவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஆன் பேப்பர்ல கன் மாதிரி வச்சிருக்கானுங்க டீம். ஏன் சொல்லிட்டா, அவனுங்க இது வரைக்கும் அங்க ஃபினிஷிங்லாம் கொட்ட விடுறானுங்க. எட்மயர்லாம் நிறைய சொதப்புறாரு. அதுக்காக தான் டோனவன் ஃபெரேரா, ஜடேஜா, சாம் கரனும் உள்ள இருந்தா சாம் கரன்லாம் ஆடுவான். ஷோரா சாம் கரன்லாம் ஆடுவான். இல்ல ஃபாரின் ஸ்லாட் எத்தனை பேர் ஆடுவாங்க? எல்லாம் எட்மயர் 11 சொல்லிட்டா இப்பவே அவங்களுக்கு. வைபவ் சூரியவன்ஷி, யசஸ்வி ஜெய்ஸ்வால், நம்பர் 3 ரியான் பராக், 4 சாம் கரன், 5 த்ருவ் ஜுரேல், 6 ரவீந்திர ஜடேஜா, 7 டோனன் ஃபெரேரா, 8 ஷிம்ரான் எட்மயர், 9 ஜோஃப்ரா ஆர்ச்சர். பாப்பா 9 வரைக்கும் பேட்டிங். ஜோஃப்ரா ஆர்ச்சர் என்னமோ நிதிஷ் ராணா விட்டது தப்புன்னு தோணுது. சி லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்கிறாங்கண்ணா. நீ பாரு எந்த டீமுக்கு லெஃப்ட் ஹேண்டர் இருக்குதோ இல்லையோ தெரியல, இவனுக்கு லெஃப்ட் ஹேண்டர் கடவுள் மாதிரி வச்சிருக்கானுங்க. ஆஃப் ஸ்பின்னர்லாம் இல்லாம இவனுக்கு வந்தானுங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவானுங்க இந்த டீமுக்கு அகைன்ஸ்டா. ஓகே, இது ஓகே, நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். இவங்க பர்ஸ் எவ்வளவு வச்சிட்டு இருக்காங்க? பர்ஸ் கூட இவங்க டீசெண்டா வச்சிட்டு இருக்காங்கண்ணா. நல்லா பண்ணுவாங்களா? 16 கோடி என்னவோ சம்திங் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒன்றும் ஒரு ஸ்பின்னர் எத்தா. ஓகே, ஸ்பின்னர் தான். ஜடேஜா கூட யாராவது ஒருத்தர் போற மாதிரி பண்ணிருக்காங்க. துஷார் தேஷ்பாண்டே, ஃபசலா ஃபருக்கி, கொய்னா மப்பாக்கா, அசோக் சர்மா, நாண்ட்ரே பர்கர், இவங்க மட்டும் தான் அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அதான் இப்போதைக்கு அவங்க ஃபாஸ்ட் பவுலர் தான் திரும்ப எடுக்கணும், பார்ப்போம். அண்ட் பலிந்து வசரங்க, மகேஷ் தீக்ஷனா, அது ஜடேஜா வச்சுட்டாங்க. இன்னும் ஜடேஜா கூட ஒரு ஸ்பின்னர் தேவை போறதுக்கு. சேர்ந்து போட ஸ்பின்னர் ஆல்மோஸ்ட் ரியான் பராக் இருக்காரு, டோனன் ஃபெரேரா இருக்காரு. கரெக்ட் தான், தரல. பட் ஆனாலும் ஒரு பெர்மனன்ட் ஸ்பின்னர் போவாங்க. இவங்க மேபி ஒரு இந்தியன் ஸ்பின்னர். ஆர்ஆர் கிட்ட ஸ்கவுட்டிங் இது. இந்தியன் ஸ்பின்னர்ஸ்க்கு பஞ்சம் எத்தனை வடகம். இந்தியன் ஸ்பின்னர்ஸ் கடல் வருகிறாங்க இந்தியால, அது வேற விஷயம். அண்ட் நல்ல ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். சி ராகுல் டிராவிட் இருக்கும்போது அவர் யங்ஸ்டர்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணாரு. சி அவர் வந்து மொக்க கிக்கன்லாம் சொல்ல முடியாது, ஜூரேல் மாதிரி ஒரு பிளேயருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாரு. ஆனா அதை வந்து ரீஃபர்மிஷ் பண்ணது நம்ம குமார் சங்ககாரா. எப்படி பழைய ராஜஸ்தான் டீம் இருந்துச்சோ அதை வந்து இப்ப திருப்பி பண்ணிட்டாரு. சி டோனன் ஃபெரேரால 1 கோடிக்கு கிடைக்கிறதுலாம் வந்து பிபி அது வந்து லக்கு, வேற எதுனா சொல்லலாம். நம்ம அப்படி இல்ல, 2-3 டீம் ட்ரேட் பண்ணது இல்ல. புரியல, ஐபிஎல் லெவலுக்கு பெருசா பண்ணலதா. பட் ஆனா he have a decent hitter. நல்லா லாங் அடி பண்ண, லாஸ்ட் ஒரு லாங் லீவ்ஸ்க்குது.
அதனால கொஞ்சம் யோசிச்சு இருக்கலாம் வேற ஏதாவது ட்ரீம் கேக்குறாங்களான்ட்டு. பட் அவர் எடுத்த உடனே ராஜஸ்தான் தரல. ராஜஸ்தானும் ஸ்மார்ட் பை இது. காலையில இவங்க ஜட்டு சாம்சன் ட்ரேட அதை மூடி மாட்டேங்கும் போது இதுல இன்னொரு டீம் பெரிய வேலை பார்த்துக்குது. அது வர பின்னாடி வரேன். ஆனா இது செம்ம ட்ரேடு. டோனன் பெரா எல்லா சஞ்சு ஜட்டு ட்ரேட்ல இதை மறைச்சிட்டானுங்க. நெக்ஸ்ட் நம்ம 14 கோடியோட போறானுங்க. 16 crores வச்சு என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். 8th place கேகேஆர். கல்கத்தாவா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பர்சன் இன் ஆக்ஷன். ஆமா, செம்மையா பண்ணிருக்காங்க கல்கத்தா. கொல்கத்தா யாரை ரீட்டைன் பண்ணிக்கிறாங்கன்னா ரிங்கு சிங், ரகுவன்சி, ரோமன் பவுல், அஜிங்க ரகானே, மணிஷ் பாண்டே, சுனில் நரேன், ரமன்தீப், அனுகுல் ராய், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, உம்ரான் மாலிக். கரெக்ட். இவங்கள மட்டும் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. மயங்க் மார்கண்டேவை ட்ரேட் பண்ணி விட்டானுங்க மும்பைக்கு. சேத்தன் செகாரியா, ஆண்ட்ரே நாக்கியா, ஸ்பென்சர் ஜான்சன், மொயின் அலி, வெங்கடேஷ் ஐயர். வெங்கடேஷ் ஐயர்லாம் பெரிய பாஸ் அப்படியே வெளியிட்டிருக்காங்க. நல்ல ஒரு 2-3 ஆர்டிகல் எல்லாம் வெங்கடேஷ் ஐயர் பத்தி படிச்சதான் இருக்குது. இல்ல நாங்க மேல ட்ரஸ்ட் பண்ணிருக்கோம், எடுத்திருக்கோம், பாக்கலாம்னு சொன்னாங்க. பட் ஆனா வந்து எனக்கு போகாம பிலீவ் இருந்துச்சு. வெங்கடேஷ் ஐயர்லாம் அவ்வளவு பர்சனலா ஒர்த் இல்ல. இதுல இல்லன்னு சொல்ல முடியாது. ஷாக்கிக்கு ஒர்த் இல்லதான்டா. 24 கோடிக்கெல்லாம் எவனுமே ஒர்த் இல்ல. 24 கோடிக்குன்னா எப்படி சொல்றேன்னா, ஒரு சாம்பியன்ஷிப் படிக்கும் போது ஒரு க்ரூஷியல் லாக் ஆடி கொடுக்குறாங்க, இல்ல ஒரு க்ரூஷியல் விக்கெட் செஞ்சுறாங்கன்னா தான் ஒர்த்தது. சரி, ஓகே. ஷாக்கிங் ரிட்டென்ஷன் யாருன்னு பார்த்தா, சார் ரிட்டென்ஷன்ல ரிலீஸ் ரசல் ரொம்ப பெரிய ரிலீஸ். ஐ திங்க் ரசல் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க நான் நினைச்சேன். நான் ஆக்சுவலா போன ரிட்டென்ஷன்லயே அவங்க மெகா ஆக்ஷன்ல ரசல் விடுவாங்கன்னு நினைச்சேன். சரி, அவங்க அந்த லாயலிட்டி பார்த்து ரிட்டைன் பண்ணாங்க லாஸ்ட் இயர். ஏன்னா 11 கோடிக்கு இன்னும் சம்திங் தான் ரிட்டைன் பண்ணாங்க. ஆனா ரசல பிடிச்சி வெளியே விட்டாங்க. சார் நீங்க போயிட்டு வாங்க சார், எங்களால் முடியல, ரிக்கூசிக்கு இருக்கிற நான் பாத்துக்கிறேன்ட்டு பாக்கும். ஆனா இவங்க டிகாக ரிலீஸ் பண்ணிட்டுக்கிறானுங்க, குர்பாசர் ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. இப்போ ஆக்சுவலா கேஎல் ராகுல் ட்ரேட் இருக்கு. இன்னும் கேஎல் ராகுலுக்கு ஆஃபர் பண்ணிருக்காங்க 20 crores. இன்னும் கன்ஃபார்ம் இல்ல. கன்ஃபார்ம் இல்ல, பட் அவ்வளவுதான். இப்ப பர்ஸ் வந்துருச்சு. இப்போ ஆல் கேஷ் கொடுத்து அவங்க எடுக்கவும் ட்ரை பண்ணுவாங்க பாப்பா. ஆனா இவனுக்கு ஓப்பனிங் பேட்டர் தேவை. ஆக்சுவலி நிறைய ஓட்டைகள் இருக்கு இவங்க கிட்ட. இப்போ சாம ஓட்டிங் இருக்குது இவங்க கையில. அதனால வந்து ஃபில் பண்ண நல்லா பாப்பாங்க. நல்ல பர்ஸ் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஃபில் பண்றதுக்கு தான் மினி ஆக்ஷனுக்கு வரானுங்க. பாப்போம் 64 கோடி என்ன பண்றானுங்க. 64 கோடி எப்படியே எப்படி 60 கோடி செலவு பண்ணுவாங்க. அவங்க அந்த பேடை தூக்கியே கை வலிக்க போகுது. கன்ஃபார்ம், அது கன்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்க சிஎஸ்கேல பேடை தூக்கி கை வச்சுன்னு வந்துடணும். இல்ல மிச்சரா சாப்பிட்டீங்க மெகா ஆக்ஷன். இந்த 2 டீம் மிச்சர் சாப்பிட்டாங்க மெகா ஆக்ஷன்ல. சி ஆனா கேகேஆர் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ட்ரை பண்ணாங்க, ஒத்துக்கிறேன். 7th டீமுக்கு வருவோமா? LFG லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அவங்க எனக்கு அந்த டீமை பார்த்தா என்ன சொல்றது, என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. இவங்க யார ரிட்டர்ன் பண்ணிருக்காங்கன்னா அப்துல் சமத், ஆயுஷ் பதனி. இவனு ஏன் தான் விடவே மாட்டேன்றான்னு தெரியல. பிடிச்சி வச்சுக்கிறானுங்க. ஆயுஷ் பதனி நல்லா ஆடுறாருப்பா டெல்லியில தான். ஏன்னா லாஸ்ட் இயர் பாத்தியா க்ரூஷியல் நாக்லாம் ஆடினார் வந்து ஒரு சில நேரத்துல எல்எஸ்ஜிக்கு. ஆனா பெரிய ஹிட்டர் கிடையாது ஆயுஷ் பதனி. பெரிய ஹிட்டர் தேவையில்லைன்னா ஜஸ்ட் டைம் பண்றதுக்கு அவங்க டீம்ல ஹிட்டர் தான் இருக்கிறாங்க. டைம் பண்ணதான் ஆள் இல்ல. மார்க்ரம், மேத்யூ பிரிட்ஸ்கி, ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரன், மிச்சல் மார்ஸ், நவாஸ் அஹ்மத், குல்கர்னி, முகமது சமி ட்ரேடட். அதுதான் மிகப்பெரிய சம்பவமே அந்த டீம். மயங்க் யாதவ் எதுக்கு அத்தனை கோடியை திரும்ப கொடுத்து ரீட்டைன் பண்ணாங்கன்னு தெரியல. அது வரம் பின்னாடி வரேன். ஆவேஷ் கான், மொஷின் கான், சித்தார்த், ரெட்டி, பிரின்ஸ் யாதவ், ஆகாஷ் சிங், இவங்களெல்லாம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க 11 செட்டு. 11 செட்டு தான். 11 செட்டு. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங் பார்த்தா சமீர் இருக்காரு, சமீர் வந்துட்டாரு, ஆவேஷ் கானு போட்டுருவான்,
மோசின் கான் வந்துருவான். மோசின் ஆகாஷ் தீப் அந்த சின்ன பையனும் இருக்கான். பிரின்ஸ் யாதவும் இருக்கான். பிரின்ஸ் யாதவ் இருக்கான். திக்வேஷ் ரவி ஸ்பின்னர்ல அவன் இருக்கான். மணிமாறன் சித்தா தமிழ்நாடு பையன் ஸ்பின்னர் இந்த வருஷம் நல்லாவும் பண்ணிருக்கான் டிஎன்பிஎல்ல. இல்ல லாஸ்ட் டைமும் அவங்களுக்கு நல்லா தான் அதான் இந்த டைம் நல்லா தான் போட்டான். அவங்களுக்கு என்ன இருக்குது இதுக்கு வேற என்ன வேணும்? எனக்கு தெரிஞ்சு அவங்க கேமரா ரீடுக்கு ஆல் அவுட்டா மிட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணி குத்திக்கோ. இங்க இருந்தா அவுட் நோட் ஷமீஷ் ஆல்துதாங்கற ஓபன் பண்ணிட்டு ஆவேஸ் கான் டெப்த் போட்டுக்கலாம்டா. 3 எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் பேஸ் அட்டாக்டா. இதுக்குடா 2 கோடி அர்ஜுன் டேவிட் எதுக்குடா ட்ரேட் வாங்குறீங்க? மும்பையிலேயே அவன் தேவைப்படுற உட்கார வச்சுக்கிறானுங்க. சின்னவர் இங்க வந்திருக்காருப்பா. அதுல வேற எல்ஜி வேற சொல்லிக்கிறாங்க நாங்க கேம் டைம் கொடுக்குறோம் வாங்கன்ட்டு. 125 எல்லாம் எக்கடால போட்டா என்ன நிலைமை ஆகும்னு அவனுக்கும் தெரியும் இவனுக்கும் தெரியும். சரி மேபி ஒர்க் பண்ணிருக்கலாம் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. வேற பாக்கலாம். சின்னவரெல்லாம் பேசுனீங்க நிறைய பேர் வந்து கிடைப்பாங்க. பேசுறது இல்லைண்ணா. 22.95 crores கிட்டத்தட்ட 23 crores 5 lakhs கம்மி. கேமராக்கே ஆல் அவுட்டா போனாலும் போறது சான்ஸ் இருக்கு. 20 கோடி எடுத்தாலே கேமரா டிரீடுக்கு ஆச்சரியம் இல்லைங்க. 20 கோடியெல்லாம் ஒருத்தான்னு கேட்டேன் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா பார்த்தா எல்லா டீமும் அவனுக்கு தான் போட்டி போட போகுது. அக்கா டீம் காவியா அக்கா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். எஸ்ஆர்ஹெச் அவங்களது பார்ப்போம். எஸ்ஆர்ஹெச் ஆனால் கிளாஸனை விட்டுருவாங்கன்னு நிறைய ரூமர் வந்துச்சு. பார்த்தா கடைசியில் கிளாஸனை விடாம அப்படி பண்ணிட்டானுங்க. இல்ல கிளாஸன் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா கிளாஸன் தான் ரிலீஸ் பண்ணிட்டா இப்ப இருந்த பட்ஜெட்டு கேகேஆர் கொத்தா தூக்கின்னு போயிட்டு இருப்பாங்க இங்க. இல்ல எனக்கு என்ன இதுனா தேவையில்லாம சமயம் எதுக்குடா நீங்க தூக்கிட்டு போய் எல்ஜி குத்தீங்க பண்ணி. உங்ககிட்ட போனஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் லாஸ்ட் இயர் நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுக்கணும். எஸ்ஆர்ஹெச் லாஸ்ட் இயர் உதவாங்கிறது காரணம் எல்லாருமே புவிக்கு அப்கிரேட் ஷமின்னாங்க. புவிக்கு அப்கிரேட் ஷமி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷமி சீம் பிரசன்டேஷன் பண்ணுவாரு, புவி ஸ்விங் பண்ணுவான். அவங்க அது வரை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அர்ஷத் பட்டேல் விக்கெட் எடுப்பாரு, பட் ரன்னை நல்லா லீக் பண்ணுவாரு. ஆனா நட்டூர் லீக் பண்ண மாட்டார் ரன் அவ்வளவா. அவங்க அப்கிரேடு நினைச்சு போயிட்டாங்க, பட் அப்கிரேட் கிடையாது அது. ஆனா அவங்க கிட்ட ஜீசன் அன்சாரின்னு ஒரு பிளேயர் இருக்கான், அவனை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து செம்ம டீம். அது ஆக்சுவலா அவங்க ரீட்டைன்லாம் நல்லா இருக்குதான். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, அனிகேத் வர்மா, ईशान किशन, एंड्रिक क्लासन, नीतीश कुमार रेड्डी, हर्ष दुबे, कमिंदु मेंडिस, हर्षल पटेल, ब्राइडन कार्स, पैट कमिंस, जयदेव उनटकाड, ईशान मलिंगा, दीशन अंसारी. रिलीज பார்த்தா அபினவ் மனகர், அத்தர்வத் தைடே, சச்சின் பேபி, வியான் முல்டான், சிமர்ஜித் சிங், ராகுல் சகர், ஆடம்ஸ் ரம்பா, முகமது ஷமி ட்ரேட். இருக்கிற ஸ்பின்னர்லாம் வெளியே விட்டீங்க. ஸ்பின்னருக்கு என்ன போறான்னு தெரியல. உங்களுக்கு ஸ்பின்னர் இருக்காங்கப்பா? யார் இருக்கா? அர்ஷ்தீப் டீசன்ட் ஸ்பின்னர்ப்பா. இந்தியா அண்டர் 19 இந்தியாவோட நம்பர் லீக்ல அஸ்தூபே செம்மையா பண்ணிருக்காரு. இவனும் ஈரானி டிராஃபில விதர்பாக்கு வின் பண்ண மெயின் ரீசனே அஸ்தூபே தான். பேட்டிங் கூட ஒழுங்கா நல்லா ஆடிட்டு இருந்தான் அந்த பையன். அவன் இருக்கான், கமிட்மெண்ட் இருக்கான். பட் ஆனா எத்தனை ஃபாரினர் ஆட வைக்க போறான்னு தெரியல இவனுங்களும். அப்படி இல்லைன்னா இப்ப ரவி பிஷ்ணாய் வராருல்ல ஆப்ஷனுக்கு. ரவி பிஷ்ணாய் எல்லாம் அந்த அளவுக்கு என்ன கேட்டா ஒத்தல்லடா. வேற ஏதாவது பார்க்கலாம், ஏதாவது ஸ்கவுட் பண்ணி சின்னது யாரெல்லாம் ஸ்பின்னர் வர முடியாதுண்ணா. நீயும் யோசிச்சு பாருண்ணா, ஆக்ஷன்ல மெகா ஆக்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணவங்க திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் அல்லோடு. இவனுங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பஸ் 25 கோடி தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஆமா 25.5 crores. 25 கோடியோட போய் பார்ப்போம். ஆனா இவனுங்கிட்ட கொஞ்சம் டீம் லேகா தான் இருக்குது. அந்த ஓப்பனிங் அடிச்சாதான் இவனுங்களுக்கு இல்ல. ஓப்பனிங் ஃபயர் பவர் 5 வரைக்கும் இருக்கு, பட் அதுக்கப்புறம் ஃபினிஷர்ஸ் கிடையாது அவனுக்கு. இன்னொன்னு யாருமே ஃபார்ம்ல இல்ல பெருசா. அதுவும் கிளாஸனு அந்த இன்டர்நேஷனல் ரிட்டையர்மெண்ட் கொஞ்சம் கஷ்டம். டிராவிஸ் ஹெட் எப்படி இருந்தாலே ஃபார்ம். லாஸ்ட் இயர் அபிஷேக் சர்மாவும் பெருசா அடிக்கல. அந்த பஞ்சாப்க்கு 141 இன்னும் நாட் அவுட் அடிச்சு கொடுத்தாரு. திஸ் இஸ் ஃபார் எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ் இதோ ஒன்று அதுல இருந்துச்சு டாக்ல. அது ஒண்ணுதான். ஆரஞ்சு ஆர்மின்னு ஏதோ போட்டிருந்தாரு. திஸ் இஸ் ஃபார் ஆரஞ்சு ஆர்மி அது அப்படி போட்டிருந்தாரு. அது அவங்களதுல வந்து கிளாஸ் அண்ட் அவுட் ஆஃப் ஃபார்ம்னா அவங்க டீம் க்ளோஸ். இன்னொன்னு நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் இன்ஜுரி கன்சர்ன்ஸ்க்கு பேக் டு இந்தியன் டீம். அதனால நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் பிரச்சனை இருக்கு.
பார்ப்போம். இது பேட் கமின்ஸும் ரொம்ப கஷ்டம். பேட் கமின்ஸும் ஆடுவாரா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஐபிஎல் டவுட். ஏன்னா இன்ஜுரியில இருந்து ரிகவர் ஆயிட்டு இருக்காரு பேட் கமின்ஸ். அப்படி வந்தா இப்ப கேப்டன் யாருக்கு தருவாங்க? கேப்டன் வழக்கு போல யாரு டிராவிஸ் ஹெட் தான் போய் ஆடுவார். வேற வழி தெரியல, பார்ப்போம். இது என்ன சொல்ல வந்தேனே, இஷான் கிஷன் இவங்க வந்து மெகா ஆக்ஷன்ல பெரிய ரேட்டுக்கு வாங்கினாங்க. 10 கோடி. ஆனா பெருசா பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை இஷான் கிஷன் கிட்ட. ஃபர்ஸ்ட் மேட்ச் 100 வச்சாரு, லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபியோட ஒரு உத வச்சாரு. அவ்வளவுதான். எஸ்ஆர்எஸ் தான் தேர்டு. ஆமா, தேர்ட்ல அவனுக்கு தான் இருக்கிறானுங்க 25 கோடி வச்சுன்னு. பார்ப்போம் என்ன பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய டெல்லி கேபிட்டல்ஸ். ஐயா உங்கள் நாடை வரவேற்கிறேன் ஐயா டெல்லி கேபிட்டல்ஸ். ஆனா உங்களை மாதிரி ஜோக்கம் பண்ண முடியாது, உங்களை மாதிரி இதுவும் பண்ண முடியாது ரெடி எங்களால. இவனுங்க ஃபாஃபை எதுக்கு ரிலீஸ் பண்ணானுங்கன்னு தெரியல. ஓப்பனிங் பேட்டர் கிடையாது இப்போ உங்களுக்கு. ஆமா, ஃபாஃப் இல்ல, ஃப்ரேஷர் மக்கத்தும் இல்ல. இத ஃப்ரேஷர் மேக்கர் அவுட் ஆஃப் ஃபார்ம்னா டோனன் ஃபெரேராவை தூக்கி ட்ரேட் பண்ணி விட்டானுங்க. கேஎல் ராகுலை இப்ப ட்ரேட் பண்ணி விட்டானுங்கன்னா முடிஞ்சு போச்சு அவனுக்கு ஜோலி. ஐ திங்க் டிசியோட ஓனர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, எங்களுக்கு ஒரு மார்க்கெட் பிளேயர் போனா ஒரு மார்க்கெட் பிளேயர் வேணும்ட்டு. பட் கேகேஆர் இப்ப மார்க்கெட் பிளேயர் யாருக்கு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா கேகேஆர் குட் ஆஃபர்ஸ் எல்லாம் வச்சாங்க. ரசல் கொடுக்குறோம், அப்புறம் ரிங்கு சிங் கொடுக்குறோம், வருண் சக்கரவர்த்தியை கூட கொடுக்குறோம், நீங்க இவரை கொடுங்கன்ட்டு. இல்ல, ரிங்குக்கு இங்க வேலையே இல்ல. ஏன் சொல்லிட்டா, அஸ்தோஷ் சர்மாவும் விப்ராஜும் இருக்காங்க பினிஷிங்ல. ரிங்கு சிங்க்கு வேலையே இருக்காதுங்க. கிரைஸ்டின் ஸ்டப்ஸ் இல்ல, அதான் ஸ்டப்ஸ், அஸ்தோஷ் சர்மா, இவன் விப்ராஜ் இருக்கான். விப்ராஜ் இருக்கான். விப்ராஜ் அக்ரஸ் 4 பேர் ஃபினிஷிங்ல. இல்ல அக்ஷர் பட்டேல் வந்து 4th ஆடுறாரு. டெல்லிக்கு ஃபுல்லா கேஎல் ராகுல் தான் 4. லாஸ்ட் இயர் கேஎல் ராகுல் தான் 4 ஆனாரு. மாத்தி ஆனாங்க ஒரு டைம். அக்ஷர் பட்டேல் முன்னாடி வந்துருவாரு, ஒரு டைம் அப்படிதான் போயிடுச்சு. அக்ஷர் பட்டேல் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷனுக்காக முன்னாடி வந்துருவாரு. ஆனா இவனுக்கு நல்லா ஜெயிச்சிருந்து அடி வாங்கின காரணம் என்னன்னா, ஓப்பனிங்க மாத்தினே இருந்ததோட தான் அடி வாங்கினானுங்க. இப்போ ஓப்பனிங் மேட்ச் அவங்க ஓப்பனிங் செட்டே பண்ணல தெரியுமா? இப்போதைக்கு ஓப்பனிங்க வெளிய அதுல மிச்சல் ஸ்டார் க்ரூஷியல் டைம்ல இல்ல. இப்போ ஓப்பனிங் விட்டானுங்க, என்ன பண்ண போறான்னு தெரியல. போய் ஓப்பனிங்க்கு நிறைய பேட்ஸ்மேன் இருக்காங்க, ஃபாரினர்ஸ் வெளிய. கரெக்ட்டா இல்ல, வெளிய இருக்காங்க. இவங்களுக்கு டீம் அது ஓப்பனிங் செட் ஆகணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட், நிறைய பிளேயர்ஸ் வராங்க ஆக்ஷனுக்கு. அதனால நீ பிளான் பண்ணலாம். அப்போ ஏமன் பதானி கண்டிப்பா பண்ணுவார். அது ஐ ரேட்டட் வெரி ஹைலி. இவன் ஒரு பவுலர் மட்டும் தானே தேட வேண்டியது, பேக்கப் தேட வேண்டியது இருக்குதுன்னா மிடில் ஆர்டர்லாம் கண்ணாக்குறானுங்க. ஆனா அக்ஷர் பட்டேல் தான் கேப்டன்சி பண்ண போறாரா இல்ல வேற ஏதாவது கேப்டன்சி இது ஆப்ஷன் ஏதாவது இருக்கா? மோஸ்ட் இப்போதைக்கு அக்ஷர் பட்டேல் தவிர்த்து வேற யாரும் அங்க கேஎல் ராகுல் பண்ண மாட்டாரு, அது தெரிஞ்சு போச்சு. கேகேஆருக்கு மட்டும் தான் கேஎல் ராகுல் பண்ணுவாருன்னு ஒரு இன்சைட் ரிப்போர்ட் இருக்கிறதுனால டெல்லிக்கு அக்ஷர் தான். சரி, ஒன்னொன்னு அக்ஷர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒன்று யோசிக்கணும். கேகேஆர் மாதிரி சரி கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பிக் பிளேயர் இருக்கும்போது நீ எவ்வளவு வேணாலும் எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேப் டு பிளஸி மாதிரி ஒரு பிளேயர் இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தண்ணியாலாம் விட்டேன்னா உன்னை வந்து தொலைச்சு கட்டுருவாங்க. அதையும் முதல்ல அக்ஷர் பட்டேலுக்கு தெரிஞ்சுக்கணும். அஸ் அ கேப்டன் நீ கேகேஆருக்கு அனுப்பக்கூடாது கேஎல் ராகுல. நீயே யோசிச்சு பாரு, நீ போய் ஒரு ஸ்பின்னரை வந்து எந்த டைம்ல எத்தணும் எந்த டைம்ல அவுட் பண்ணணுன்றதுக்கெல்லாம் வந்து கேஎல் ராகுல் மாதிரி ஒரு விக்கெட் கீப்பர் இருக்கும்போது யோசிச்சு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். இல்ல ஃபேப் டு பிளஸி மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்கும்போது யோசிச்சு சொல்லலாம். ஏன்னா அவங்க எல்லாம் கேப்டன் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா, ஆர்சிபி, கேஎல் ராகுல் வந்து எல்எஸ்ஜி, இந்தியாக்கெல்லாம் பண்ணியிருக்காரு. அதை யோசிக்கலாம். நீ வந்து இப்ப யாருமே இல்ல, உங்ககிட்ட குல்தீப் யாதவ் மட்டும்தானா, அதெல்லாம் அங்க செல்லுபடியே ஆகாது. கஷ்டம். ஃபுல்லா அவனை சுத்தி இருக்கிறது யங் டீம். மிச்சல் ஸ்டாருக்கு வந்து சொல்லுவாரு, மிச்சல் ஸ்டாருக்கு வந்து என்ன அவருக்கு ஏத்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு, டே இருக்கு இந்த சைட்ல குறா போதும் நான் விக்கெட் எடுத்துட்டு போறேன்ட்டு, அடுத்த மெகாக்சர் படம் எனக்கு பர்ஸ் வேணும்ன்றதுக்காக சொல்றாரு சொல்றாரு. பாப்பா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டாப் 3 இவனுங்க எடுக்கிறத பொறுத்து தான் இவனுக்கு டீம் அமையும். பொரேல் ஓப்பனிங்னா அது தெரிஞ்சு போச்சு. இப்போ நிதிஷ் ராணா ட்ரேட் பண்ணிக்கிறதுனால அவனை 3 போட்டுருவாங்க. கருண் நாயர் 4, கேஎல் ராகுல் 5. கேஎல் ராகுல் ஓபன் பண்ண வைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஏன்னா கேஎல் ராகுல் ஓபன் பண்ணிட்டா பொரேல் 2,
நிதிஷ் ராணா 3, 4 கருண் நாயர், 5 அக்சர், 6 கிரைஸ்டின் ஸ்டப்ஸ், 7 சமீர் ரிஸ்வியா இல்ல கருண் நாயரா? சமீர் ரிஸ்வி ரிலீஸ் பண்ணிட்டாங்களா என்ன அவங்க? இல்ல சமீர் ரிஸ்வி ரிலீஸ் பண்ணல, ரீடைன் தான் பண்ணிக்கிறாங்க. கருண் நாயரா இல்ல சமீர் ரிஸ்வியான்னு தெரியல. மாத்தி தான் ஆடுவாங்க அவங்க 2 பேர்ல. அந்த ஸ்பாட்டுக்கு ஓகே நம்பர் 4க்கு. பட் ஆனா வந்து இப்ப கூட உங்களுக்கு 11 செட்ல தான் இருக்குது. நீங்க வந்து 8ல தான் விப்ராஜ் நிகம் வராரு. அதனால யோசிக்கலாம். 2 ஃபினிஷர்ஸ் இருக்காங்க, யங் ஃபினிஷர்ஸ், கிரைஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் அசுதோஷ் சர்மா. எதுவும் பிரச்சனை இல்லாத டீம் அது. ஃபாஸ்ட் பவுலிங் தான் கொஞ்சம் இதாகுது. அது ஸ்பின்னர்லாம் செட்டா தான் இருக்கானுங்க. குல்தீப் யாதவ் ஃபாஸ்ட் பவுலிங் கூட நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் தானா. முகேஷ் குமார், துஷ்மந்தா சமீரா, மிச்சல் ஸ்டார்க்கு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் தான். பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர் மட்டும் எடுத்தா போதும். இதுல வந்து சர்ப்ரைஸ் ரிட்டன்ஷன் ஏன்னா நடராஜன் வெளியிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. 9.75 crores என்னவோ வரும்னு நினைக்கிறேன். 9 or 10 தெரியல சம்திங். அதான் வெளியே விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ரிலீஸ் தான் நான் நினைச்சேன். ஏன்னா வந்து அவர் டிசி டைப்ல இருந்து ஒரு சொல்லியிருந்தாங்க, அவர் வந்து நாங்க டொமஸ்டிக் ஆட சொன்னா அவர் ஆடல, அதனால நாங்க ரிலீஸ் பண்றதா ரீடைன் பண்றதா யோசிச்சுக்கிறோம். நாங்க வெளியே விட்டு இருந்தா கூட எங்க ஆளுங்க தூக்கி இருந்தா ஒரு டைம் பாத்துருப்போம். அவங்கள தூக்கி இருக்க மாட்டாங்க. எதுக்கு நம்ம வந்து போய் சொல்லணும், உண்மையாவே சொல்லிடலாம். தூக்கலாம் கொஞ்சம் ரொம்ப ரேரு. பல்தான்ஸ் 5 டைம் சாம்பியன்ஸ் எட்ரிங்கடாப்பா. என்னடா நீங்க நினைச்சிருக்கீங்க 2.5 கோடியில என்னடா வந்து? எனக்கு ஒரு டவுட். டீம் இல்ல இவனுக்கு டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் இவனுக்கு சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் வரதுக்கே அந்த 2.5 கோடி ரூபாய்க்கு மேல செலவாகுவாங்க வரதுக்கு அபுதாபிக்கு. இவனுக்கு எந்த 2.5 கோடி ரூபாய் ஆக்சல் வர போறானுங்க? வரமாட்டான் போக எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கமே போக மாட்டானுங்க நினைக்கிறேன். சீரியஸ்லி அவனுக்கு 3 கோடி ரூபாய் செலவு பண்ணுவானுங்க. எல்லாம் ட்ரேட் மூலமாவே எல்லாம் வாங்கியாச்சு. ஓகேவா? ஆல்மோஸ்ட் எல்லாமே வாங்கிட்டாங்கண்ணா. டீம் அவ்வளவுதான். மும்பை பல்தான்ஸ் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயர் சாம்பியன்ஷிப்க்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. கடப்பார செம்ம டீம். கடப்பா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலவர்மா, ரூதர்ஃபோர்ட இது பண்ணிருக்காங்க, ட்ரேட் பண்ணிருக்காங்க. ராபின் மின்ஸ், ரியான் ரிக்கல்சன், ஆர்டிக் கேப்டன், நமந்தீர், மிச்சல் சாண்டர், வில் ஜாக்ஸை ரீடைன் பண்ணிருக்காங்க. கரெக்ட். சாரி, கார்பின் போஷ ரீடைன் பண்ணிருக்காங்க. ஷதுல் தவிர ட்ரேட் பண்ணிருக்கானுங்க. ராஜ் பாவாவா அவனும் ரீடைன். ட்ரெண்ட் போல்டர் ரீடைன் பண்ணிருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ரா ரீடைன் பண்ணிருக்காங்க. நம்மளுடைய ஆக்டிங் கிங் அவனா காலோட நம்ம உட்கார தீபக் சேகர் ரீடைன் பண்ணிருக்காங்க. அஸ்வினி குமார் ரீடைன் பண்ணிருக்காங்க. ரகு சர்மா அவன அந்த பையனை ரீடைன் பண்ணிருக்காங்க. யாராவது அல்லா கசன் ஃபர்கி. வாட்ச் அவுட் ஃபார் திஸ் இயர் அல்லா கசன் ஃபர். நீ வேற அந்த பையனை சொல்லிட்டு இப்ப யாராவது வந்தா எடுத்துக்குங்கன்னு அவங்க உஷாரா. சத்தியமா 4 கோடி இல்ல விட்டுருவாங்க. மும்பை கிட்டே பர்ஸ் இல்ல வேற விட்டுருவாங்க நினைச்சேன். ஆக்சுவலா மிச்சல் சாண்டர், அல்லா கசன் ஃபர் 2 ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் ஆட்டாங்கன்னு வச்சுக்கோ, எல்லா டீம் அள்ளு விட்டுருவாங்க. மயங்க் ட்ரேட் பண்ணிருக்காங்க. இவங்கிட்ட ஸ்பின்னர் என்னடா இவ்வளவு கொட்டி கிடக்குது. நோ ஸ்பின்னர்ஸ்னா நான் ஃபாஸ்ட் பவுலிங் ஃபேக்டரியே வெச்சிருக்கேன். அது கன்னாக்குதுன்னு வெச்சுக்கோ. ஆல்ரவுண்டரே கன்னா இருக்கானுங்க. நான் வந்துட்டு பவுலிங் போடுவான், பேட்டிங் ஆடுவான். சானர் பேட்டிங் பண்ணுவான், பவுலிங் போடுவான். வில் ஜாக்சன் 2 பண்ணுவான். கார்பின் போஷ் 2 பண்ணுவான். சதுல் தவறும் பண்ணுவான் பேட்டிங். டீம் மும்பை தீபக் சேகரும் அத பண்ணுவான். பல்தான்ஸ் சாம விளையாட்டீங்க. பாப்போம். எல்லாம் ஆக்ஷன்ல வந்து விளையாடுவாங்க. நம்ம ஆளுங்க ட்ரேட்லயே விளையாட்டானுங்க. தூள் கிளம்பிட்டு எல்லாருமே பெரிய ட்ரேட தான் பாத்துருந்தானுங்க. தவிர்த்து அந்த சின்ன ட்ரேட பாக்கல. சர்ஃபேன் ரூத்தர் ட்ரேட் பண்ணது ஐ திங்க் அது ஒரு பேட் மூவா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா லாஸ்ட் 3 to 4 monthsல சர்ஃபேன் ரூத்தர் அவ்வளவுதான் அடிக்கல. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு டக் அவுட் ஆகி காட்டுறாரு. அதான் இல்லாருன்னு அந்த ரெட் சாயில் பிட்ச்ல படுமோ அந்த மாதிரி பிளேயர் தான் இந்த மாதிரி டீமுக்கு வந்து அடிக்க ஆரம்பிப்பானுங்க. அது இல்லாம ரெட் சாயில் பிட்ச் வான்கெடே நினைக்கிறேன். அவனுங்க இருக்கிறானுங்கன்னா ஏதாவது யோசிச்சுதான் இருப்பானுங்க. ஏன்னா அவங்க ஸ்கவுட்டிங் டீம்லாம் பயங்கரமான ஸ்கவுட்டிங் வேற மாதிரி. சர்ப்ரைசிங்லி விக்னேஷ் புத்தூர் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க. ஆனா ஸ்பின்னர் இவ்வளவு இருக்கும் போது தேவையில்லைன்னு தான் விட்டுப்பானுங்க. ஆனா அவங்க கிட்ட 2 ரிலீஸ் என்னன்னா, பெவன் ஜேக்கப்ஸ் இஸ் ஒரு டீசன்ட் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் பேட்டர் ஹிட்டர். அண்ட் அவனை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. விக்னேஷ் புத்தூர் லாஸ்ட் இயர் ட்ரஸ் காமிச்சாரு, மேபி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
மேபி அவங்க சொல்ல கூட வாய்ப்பு இல்ல. திருப்பி போய் எடுத்தாலே எடுப்பாங்க. அவங்களோட புத்தி என்னன்றது தெரியுமே நம்மளுக்கு. டேய் நாங்க நட்ல வச்சோம் நச்சேடா, லட்டுல வச்சோம்டா. சாரி லட்ல வச்சோம் நச்சேடா, நட்டுல வச்சிருக்கிறோம் பாரு. வச்சாலே வச்சிருவானுங்க. அண்ட் செம டீம் அது கூட. மும்பை எல்லாம் தெரிஞ்சு ஃபைனல் லிஸ்ட்லயே சொல்லலாம். இப்ப இருக்கிற நிலைமைக்கு பார்த்தா லாஸ்ட் இயர் எங்கன்னா ஒரு ஓட்டனா ஸ்பின்னர் ஓட்ட தான் சொன்னோம். இந்த வருஷம் ஸ்பின்னரும் கிடையாது. நெக்ஸ்ட் இந்திய கிரிக்கெட்டின் தங்க மகன் அந்த டீம் போவோமா? அவருக்கு வேற பாவை நீ கழுத்து வேற ஓட்டிச்சு இருந்தாங்க. ஏதோ இன்ஜுரியா. அவனுங்க வந்து பாரு ரூத்தர் ஃபோர்ட ட்ரேட் பண்ணி விட்டானுங்க. மகிபால் ரோம்ரோவை விட்டானுங்க. கரீம் ஜரத், தசுல் சானகா, ஜெரால் கோட்ஸி. ஓகே அதெல்லாம் ஓகே. ஜெரால் கோட்ஸி கூட ஓகே தான். விட்டதெல்லாம் நல்லது தான். ஆனா இன்னொன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ரஷீத் கான் வெளியே வர போறான்னு ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. வெளியே வரல. ரஷீத் கானும் பழைய ரஷீத் கானா வந்துனுங்கிறாரு. அந்த ஆக்ஷன்லாம் அப்படியே இருக்குது. நிறைய விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுங்கிறாரு. எம்ஐயோட கேப்டவுன் எல்லாம் நல்லா ஆட்டிருக்காரு. அதனால ரஷீத் கான்லாம் வந்துட்டா வாஷிங்டன், ரஷீத் கான், சாய் கிஷோர் 3 ஸ்பின்னர் ஆடுறது ரொம்ப கஷ்டம். படுபாவி பசங்க, நாங்க வாசியை கேட்டோம் தரமாட்டான்ட்டானுங்க. நீ யோசி பாரு, இந்தியன் செட்டப்ல வாஷிங்டன் சுந்தர் வேற அவனை எடுத்து குரூம் பண்ணி வச்சு ஒரு வருஷத்துல நல்ல பேட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து வச்சுக்கிறானுங்க. தூக்கி உடனே சிஎஸ்கே கிட்ட குடுத்துட்டு அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? அது நம்ம யோசிக்கணும்னா அவன் நிஷாந்த் சிந்து ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. அதே ஷாருக் கான், சாய் கிஷோர், சாய் சுதர்ஷன், வாசி 4 பேர் கேட்டு ட்ரேடுக்கெல்லாம் வந்துடாதீங்க. எந்த டீம் விட்டுக்கிறாங்க. அனுஜ் ராவத்லாம் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்களா? அவங்கலாம் விட்டுருவான்னு நினைச்சேன். அனுஜ் ராவத்லாம் நம்பர் 5ல செம ஃபினிஷர் மாதிரி நல்ல பிளேயர் அவன். இல்ல அவனெல்லாம் யூஸே பண்ணலையா அவங்க? லாஸ்ட் இயர் எங்க யூஸ் பண்ணாங்க? லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணனாலே அவங்க இந்த விஷயத்துல ஆசிஸ் நேரா பாராட்டலாம்ப்பா. அவங்க கிட்ட சரக்கு இருந்துச்சுன்னா கூப்பிட்டு வச்சு அவனை ட்ரெயின் பண்ணுவாரு. பார்த்தாங்க அந்த பையனும் வெளியே வரல. யாரு? அர்ஷத் கான். அர்ஷத் கான் வெளியே வரல. இல்ல ரிலீஸ்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. பார்த்தா ரிலீஸ் ஆகல. அவனும் ரிலீஸ் ஆகல. அவனோட டீம் செட் நான் ஆல்மோஸ்ட் அவனும் ரபாடாலே வெளியே வர மாதிரி இருந்தானுங்க. சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இஷாந்த் சர்மா அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டானுங்க. அவங்க ஃபாஸ்ட் பவுலிங். அந்த குருநூர் பார்னு ஒருத்தர் இருக்கா. குர்நூர் சிங் பார். செம்ம இந்தியன் டொமஸ்டிக்ல எல்லாம் நல்லா பண்ணிருக்காரு. மேபி அவருக்கு ஒரு இந்த டைம் சான்ஸ் கிடைக்கலாம். கிடைக்குமான்னு தெரியல. நம்ம குட்டி தமிழ்நாடுனே சொல்லலாம் குஜராத். ஏன்னா தமிழ் பிளேஸ்லாம். ஆமா, இந்த வருஷம் எத்தனை பேர் போக போறாங்களா? அதுவும் தமிழ்நாட்டுல நிறைய ஸ்கவுட்டிங் வேற நடந்துக்குது இந்த வருஷம். எந்தெந்த டீமுக்கு யார் யார் போக போறாங்கன்னு சொல்ல முடியல. அவனுங்களும் 12 கோடி வச்சுக்கிறானுங்க. சின்ன டொமஸ்டிக் பிளேயர் எடுத்து போட்டானுங்கன்னா பேக்கப் தான் தேவைப்படுது. அவங்க லெவல் நல்லா எதுவும் தேவைப்படல. சர்ஃபன் ருதர்ஃபோர்டுக்கு ஸ்ட்ரெயிட் ஸ்வாப் வாஷிங்டன் சுந்தர் ஆர் அனுஜ் ராவத். ஓகே நெக்ஸ்ட். இல்லனாலே அவன் எல்எஸ்சி டேவிட் மில்லர் விட்டுக்கிறாங்க. ஆமா டேவிட் மில்லர் விட்டுருக்கானுங்க. எய்ம் பண்றவனுக்கு கிடைக்கலாம். டேவிட் மில்லர் போவானுங்க. டேவிட் மில்லர் போயிடுவானுங்க. ஜிடி இந்த மாதிரி ஸ்மார்ட் மூவ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகம். பாப்போம். அடுத்து வராரு விநாயக் பகாதேவ், பஞ்சாப் கிங்ஸ் மக்களின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், ரவுடி ஐயர். What a team, what a man, what a guys. ஆக்சுவலி ஜாஸ் இங்கிலீஷ் ஏன் விட்டானுங்கன்னு தெரியல இவனுங்க. ஆர்சிபி கூட ஃபைனல்ஸ் ஆடும்போது ஜாஸ் இங்கிலீஷ் மட்டும் தான் அந்த தெளிவு இருந்துச்சு. ஆக்சுவலி அவன் எவ்வளோ இன்னும் 2 ஓவர் ஆடினாங்கன்னா ஆர்சிபி தோசை கப்பு கிடைச்சிருக்காது. அதுவும் ஓப்பனா சொல்லிட்டேன். 216 என்னவோ அடிச்சான் அவன். ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் தான் ஆடினான். சார் 6 மேட்ச் ஆடினான். நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட தான் ஆடினான். 180+. பும்ராவெல்லாம் அந்த மாதிரி அட்டாக் பண்றதுல ரொம்ப கஷ்டம். 180+ ஸ்ட்ரைக் ரேட்ல நல்லா தான் ஆடி இருந்தான். அவனை ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்னே தெரியல. மேபி பர்ஸ் வேணும்ன்றதுக்காக ரிலீஸ் பண்ணி எடுத்துருப்பாங்களோ. அவன் எவ்வளோ பெரிய பர்சனல் இல்லடா ஜாஸ் இங்கிலீஷ். நீ அவனை தவிர வேற யாருமே அங்க ரிலீஸ் பண்ண முடியாது. நீ ஏன் ரிலீஸ் பண்ற? அப்படியே வச்சுக்கிட்டு தான் நல்லா தானே ஆடி இருந்தான் அந்த பையன். ஐ திங்க் யுகேந்திர சகல் ரிலீஸ் பண்ணிருக்கலாமோன்னு தோணுது. ஜகன் 18 கோடிக்கு ஓகேவா? கரெக்ட் தான். பட் இருந்தாலும் அவங்க டீம் செட் ஆயிடுச்சாருண்ணா. அதனால இது பண்ண மாட்டானுங்க. அவங்க ரிலீஸ் பண்ணதே 5 பேர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிரவீன் துபே, குல்தீப் சென்னு, கிளன் மேக்ஸ்வெல்,
ஆரன் ஆடி, ஜாஷ் இங்கிலீஷ். ஜாஷ் இங்கிலீஷ். மேக்ஸ்வெல் ஃபார்ம் இல்ல. அதனால ஆனா ரிக்கி பாண்டிங் எப்படி மேக்ஸ்வெல் விட்டாருன்னு தெரியல. ஆஸ்திரேலியன் செட்டப்லயே மேக்ஸ்வெல்லால முடியலங்க. ஓப்பனிங் அமிச்சு பார்த்துட்டாங்கோ. மேக்ஸ்வெலுக்கு உனக்கு எந்த பொசிஷன் வேணுமோ ஆடுறியோ ஆடிக்கோன்னு சொல்லிட்டாங்க. பேட்டிங்ல தான் பவுலிங் ஆக்சுவலா ஒரு மேக்ஸ்வெல் பவுலிங் கியூஸ் அவன் இன்டெலிஜென்ட் பவுலர் வேற. பஞ்சாப் இது கொஞ்சம் பேட் மூவ்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மேக்ஸ்வெல்லையும் விட்டீங்க, ஜாஷ் இங்கிலீஷும் விட்டீங்க. 2 பேர்ல யாராவது ஒருத்தரை வச்சிருக்கணும். அவங்க கையில நீ யோசிப்பாரு, மிச்சல் ஓவன் இருக்கான். மிச்சல் ஓவன் இருக்கான். கிளிக் ஆவானான்னு தெரியல. மிச்சல் கண்டிப்பா கிளிக் ஆவான். மிச்சல் ஓவன் தான். மேபி அது மாதிரி 11 கோடி வச்சுக்கிட்டு டேவிட் மில்லர் கூட இருக்க சான்ஸ் இருக்கு இவங்க. அப்படி கூட யூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. பாப்போம். நெக்ஸ்ட் கடைசியா தான் வந்தார் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. அவங்களோட ஆபீஷியல் என்னத்த யாருமே ரிலீஸ் பண்ணல. அவங்களுக்கு ரிலீஸ் பண்ண என்ன இருக்குது? அவங்க போயிட்டு எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா 3 டீம் மிச்சர் சாப்பிடலாம் போயிட்டு. ஆர்சிபி, பஞ்சாப், மும்பை டாப் 3. மும்பை சாப்பிட போறானுங்க போயிட்டு. யாரு? சரி, ஆர்சிபி வேற ஒரு அபிஷியல் ரிலீஸ். லுங்கிங்கிடி, முசர்பானி. அபிஷியல் ரிலீஸ் வந்து ஸ்வஸ்திக் சிகாரா, மயங்க் அகர்வால், டிம் சைஃபர்ட், லியான் லிவிங்ஸ்டன், மனோஜ் பண்டேகே, லுங்கிங்கிடி, ரெசிங் முசரபானி, மோஹித் ரத்னே. டீம் 16 கோடி வச்சுருக்காங்க. இவனுங்களே கேம்பரிங் வாங்கி 16 கோடி வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆக்சுவலா இவங்களுக்கு எல்லாம் ஃபாரின்லாம் எதுவும் தேவையில்ல. அவங்களுக்கு ஏசலோட்டுக்கு பேக்கப் எல்லாருக்கும் பேக்கப் எடுத்துட்டா போதும். அவங்களுக்கு சப்ளைஸ் ரீட்டைனு எஸ்தயால். ஆமா, அவன் மேல ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. அவன் ரீட்டைன் ஆயிட்டான். ஆக்சுவலா ஆர்சிபி கிட்ட கேட்ட அவங்க டீம் கிட்ட ஒரு இன்சைட் ரிப்போர்ட்ல கேட்டப்போ ராசிக் தாரை நாங்க ஃபியூச்சருக்கு தான் பாக்குறோம், இப்போத்துக்கு பாக்கல. ராசிக் தார் கிட்ட அந்த ஸ்பீடு தான் இல்ல, பட் நாங்க அவங்க கிட்ட ஒர்க் பண்ணி அந்த ஸ்பீடை வர வச்சுக்கிறோம். க்ரூம் பண்ணா வந்துருவான் அந்த பையன்லாம். நல்ல பவுலர் தான். இந்தியன் டேலண்ட யாரு எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் அவங்களுக்கு நல்லதுதான். அண்ட் ஆர்சிபியும் 16 கோடியில போயிட்டு ஜாலியா உட்காந்துக்கலாம். ஜாலியா உட்காந்து. மும்பை மட்டும் தான் மிச்சம் சாப்பிடுவோம். மத்த டீம்லாம் ஓரளவுக்கு ஏதோ பேக்கப்பா தான் எடுக்க ட்ரை பண்ணுவானுங்க. பேக்கப் தான் எடுக்கணும். மும்பைக்கு பேக்கப் செட், 11 செட் வராது. ஓகே, பாப்போம். இது அவ்வளவுதான். ஆல்ரெடி டீம் செட். இதெல்லாம் ஒண்ணும் அவங்க எல்லாம் லிவிங்ஸ்டன் போடுறதுனால அந்த நம்பர் 5 வேணும்ன்ற. டிம் டேவிட் இதுக்கு ப்ரமோஷனா யாரு இருக்கிறான்டா? மாடு மாதிரி இருக்கிறான். அவனுக்கு அதுவும் கிரவுண்ட் வேற சின்னசாமி இல்லாம அவங்களுக்கு என்னவோ டிஒய் பட்டேல் ஸ்டேடியம். பூனே அது. பூனே டிஒய் பட்டேல் ஸ்டேடியம். அதுவும் சின்னசாமி மாதிரி ஒரு பொட்டி கிரவுண்டரா. அவங்கள மாதிரி ஹிட்டர்ஸ்க்கு மாட்டிச்சுன்னா அதுக்கு என்ன நிலைமைக்கு போகுன்றது. அது வேற அந்த ட்ராக். ரொமாரி ஷெஃபர்ட், ஜிதேஷ் சர்மா 3 பேரும் அந்த 3 பேர்ல யாருக்கு மாட்டினாலும் சேர்த்தாங்க டீம். ஆல்ரெடி டீம் எல்லாருக்கும் தெரியும். இது ஆர்சிபி வந்து ஆல்ரெடி கன் டீம். ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த மெகாஸ்ல தான் கலைக்க முடியும். கலைச்சா கூட இப்பெல்லாம் இவனுங்கெல்லாம் போய் கலைக்கிறோம். அதுவும் முன்ன இந்த சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்னா கூட பரவாயில்ல. சரி இந்த வருஷம் நல்லா இருந்துச்சு, சரி அடுத்த வருஷம் வேற எதனா மாத்தி எடுக்கலான்ட்டு இவனுக்கு இருக்கிற மாலவே திருப்பி போடலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. இதுல வந்து நிறைய தமிழ்காரங்க தான் இருக்கானுங்க சப்போர்ட்டிங் ஸ்டாஃபா. மாணவன் ரங்கராஜன் வந்து ஹெட் கோச் ஆஃப் WPL, ஸ்பின்னிங் கோச் ஆஃப் மென்ஸ். தினேஷ் கார்த்திக் மென்டர் அண்ட் பேட்டிங் கோச் ஆர்சிபிக்கு. ஆக்சுவலா டிகே வந்த அப்புறம் ஆர்சிபி கொஞ்சம் செம்மையா மாறி இருக்கு. கல்ச்சர் மாறி இருக்கு அவங்களோட டீம் எல்லாம். பாப்போம். ஓனர்ஷிப் மாறுது. நெக்ஸ்ட் ஓனர் யார் வராங்க தெரியல. அதானி குரூப்ஸோ அதர் புனேவாலா, அது 2 பேர்ல தான் யாரோ ஒன்று போவாங்க. அதுவும் தெரிஞ்சு மார்ச் 31 தானே. மார்ச் 31 மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிளியரா கொடுத்துட்டாங்க. ஐபிஎல் பிரான்சைசிக்கும் இது மேனேஜ்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க அமௌண்ட்டை பே பண்ணிட்டு இருப்பாங்க, நார்மலா ஆடதான் போறாங்க. அவங்களுக்கு எந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் யோசிச்சு மேனேஜ்மெண்ட் போதுடா, மேனேஜ்மெண்ட் போறதெல்லாம் ஒரு பேட்டரே கிடையாதுடா. உங்களுக்கு திருப்பி புது மேனேஜ்மெண்ட் வருதோ, மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது உங்களுக்கு புது மேனேஜ்மெண்டே வருது. கரெக்டு தான். இப்போ ஒரு கம்பெனி வித்துட்டு இன்னொரு இப்போ என்னது ஒரு எம்என்சி கம்பெனி இன்னொரு கம்பெனி கிட்ட வித்துட்டு போறதுனால எல்லாருமே எல்லாம் மாறிடாது. ஓகேவா? அந்த மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் மாறும். அதனால சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ்லாம் அப்படியே தான் இருப்பாங்க.
அதேதான். அது இல்லாம இந்தியன் மேனேஜ்மெண்ட் யாருன்னா எடுத்தாங்கன்னா அவங்க அதையே வச்சு ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. யாரும் போய் மாத்த மாட்டாங்க. பார்ப்போம். ஆர்சிபி ஃபேன்ஸ் பயப்படாதீங்க. எதுவும் சேஞ்ச் ஆகாது. எல்லாம் அப்படியே தான். சேஞ்ச் எல்லாம் இது சரி ஆக்சுவலா ஆர்சிபிக்கு இது எப்படி சொல்லணும்னா எப்படி சொல்லணும்டா? அவங்க ஸ்பான்சரே நத்திங். ஓகே. ஆமா நத்திங் தான் அவங்களோட ஸ்பான்சர். நத்திங். எதுவும் சேஞ்ச் ஆகாது. அதேதான் அப்படியே தான் இருக்கும். நத்திங் தான். அவங்களுக்கு எல்லாமே நத்திங் தான். அவங்க ஜாலியா இருக்கலாம் இதுக்கு மேல்ட்டு. ஓகே. பாப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒவ்வொரு டீம் மும்பை என்ன பண்ணுவாங்கன்னு ஆக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். எனக்கும் டவுட் ஆகுது அவனுக்கு என்னதான் பண்ண போறானுங்கன்ட்டு. ஒவ்வொரு டீமோட டீடைல்ஸா அனலைஸ் பண்ணி சொல்லணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நாங்க பண்றோம். ஓகே, பாய். ஆமா. பாய்.